இந்த மெத்தட். ஓகே, இது கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல நம்ம ரிஷிகள்லாம் இந்த மாதிரி மெத்தட் தான் சொல்லி கொடுத்தா. இப்போ we are coming to the next item, multiplication. Multiplicationல வந்து we are using the sutra urdhva tiryakbhyam. Urdhva tiryakbhyam, which means vertically and crosswise. And the vertical naka, what do we mean by vertical? The numbers which are one above the other or one below the other, vertical numbers vertical nu peru. Clear? இது பாருங்க, இந்த 34 and 68ல இது ரெண்டும் verticalா இருக்கு. 3 and 6 are vertically one above the other. கேக்குறதா நான் சொல்றது? So இது vertical னு பேரு. 3 into 6 is a vertical product. அதே மாதிரி 4 into 8 is also a vertical product. இது ரெண்டு ப்ராடக்ட்ஸ்க்கு நடுவுல we have to put the crosswise products. Crosswise products என்ன? Crosswise products are 3, 4, 6, 8 னு எடுத்துட்டீங்களானாக்கா 3 and 8 are crosswise, 4 and 6 are crosswise. Clear? So we multiply the crosswise products and add them together. So பாருங்க, பெருசா இருக்கேன். இப்போ தெரியுறதா உங்களுக்கு? 3 into 8 plus 4 into 6 வந்து crosswise products. அது it adds up to 48. Okay? So இதான் 48 இங்க இருக்கு. So we have to put the vertical product, leftmost product first 18 போடணும், அப்புறம் 48 போடணும், அப்புறம் 32 போடணும். They must be separated by slash. ஸ்லாஷ் ஆல செப்பரேட் பண்ணிட்டு அப்புறம் அங்கானாம் வாமத்தோ கதிகின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் வந்து மோர் தேன் 1 டிஜிட் இருக்கோ அந்த ஒரே ஒரு யூனிட்ஸ் டிஜிட் மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற டிஜிட் டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், வாட் எவர் டிஜிட்ஸ் ஆர் தேர், they must be carried to the left side slot. புரியுதா? Is it okay? So 8 3 11, அப்புறம் இங்க 4 8 சேர்ந்தாக்கா 22, 18 4 22. So 22/11/2 வருது. இந்த 11ல இருந்து ஒரு இது எடுத்துட்டீங்கன்னா 23 ஆயிடும். 23/1/2 வரும். So the answer is 2312. Okay. நீங்க கால்குலேட்டர்ல வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். 34 into 68 வந்து 2312 வருது. So இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா the advantage is we are multiplying one digit with one digit only. எல்லா இடத்துலயும் நம்ம 1 digit by 1 digit தான் மல்டிப்ளை பண்ணோம். மேக்ஸிமம் வந்து 9 வரும், 9 into 9 வரும், அதுக்கு மேல வராது மேக்ஸிமம். So even a primary school student can do this sum. நீங்க எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் எல்லாத்துலயுமே நீங்க 1 digit by 1 digit தான் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதனால என்ன ஆகும்? அல்டிமேட்லி a primary school student can easily do this multiplication, however big the number is. So that is the advantage of this ancient Indian mathematics. So இத வந்து ஃபார்முலா ரூபத்துல போட்டிருக்கோம். இத பாருங்க, சேம் திங் இந்த நம்பர்ல நம்ம போட்டதை ஃபார்முலாவா போட்டிருக்கோம். இந்த 3க்கு பதிலா A போட்டிருக்கோம், 4க்கு பதிலா B போட்டிருக்கோம், 6க்கு பதிலா C போட்டிருக்கோம், 8க்கு பதிலா D போட்டிருக்கோம். போட்டா என்ன வருது? AB into CD is equal to A into C slash A into D plus B into C slash B into D. A is the first part of the first number, B is the second part of the first number, C is the first part of the second number, and D is the second part of the second number. So in the general formula நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்களானாக்கா you can multiply any number by any number. When I say any number, it need not be 2 digit. It can be 3 digit, 4 digit, 5 digit, any digit.
அது வந்து ரெண்டா பிரிக்கணும், அவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு நம்பரை வந்து ரெண்டு பாகமா பிரிச்சோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு பாகம் ஏன்னு வச்சுக்கணும், ரைட் சைடு பாகம் பின்னு வச்சுக்கணும். அடுத்த நம்பர் லெஃப்ட் சைடு சி, ரைட் சைடு டின்னு வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இது எப்படி வேணா பிரிக்கலாம் நீங்க. இங்க வந்து 2 டிஜிட் இருக்கனால ரெண்டுத்துக்கும் ஒரு டிஜிட் வந்திருக்கு. சப்போஸ் இட் இஸ் 3 டிஜிட் நம்பர், அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல 2 டிஜிட், ஏல 2 டிஜிட் இருக்கும், பில 1 டிஜிட் இருக்கும். இல்லையா ஏல 1 டிஜிட் இருக்கும், பில 2 டிஜிட்ஸ் இருக்கும். எப்படி பிரிச்சாலும் உங்களுக்கு ஃபார்முலா ஒன்னே தான். இப்போ கிளியரா இருக்கா? இஸ் இட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? Any doubt, please raise. Please call me. ஜானகி மாதா, ஜானகி மாதா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஒத்துக்கிற கேள்வி மாதா கேளுங்க ஃபர்ஸ்ட். ஐ அம் ஜானகி பிரபாகர். இப்ப நீங்க 2 டிஜிட் போட்டதுனால 3 4 6 8ங்கிறதுக்கு 3 and 8 6 and 4 கிராஸ் போட்டுட்டோம். 3 டிஜிட் இருந்தா எப்படி சொன்னேன்னு எனக்கு புரியல. அது இப்போ நான் பண்ணி காட்டுறேன். I am going to do 349 228 இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி கிராஸ் எடுப்போம்? I will show you. அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் மாதா. அது அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். ஓகே சாரதா மாதா, என்னோட சந்தேகத்தை கேட்டுடுறீங்க. சொல்லுங்க மாதா. அதே சேம் இதுதான் எனக்கு சாரதா மாதா வெயிட் பண்ணுங்க. சாரதா மாதா வெயிட் பண்ணுங்க. லதா மாதா கேளுங்க. ஓகே மகதியா, நான் சந்தேகம் கேட்டுடுறேன் உங்கள்ட்ட. இப்ப வந்து இங்க வந்து ஏபிசிடிங்கிறத இந்த பெருக்கிறது இந்த இடத்துல எனக்கு புரிஞ்சுது. இப்ப ஏபிசிடின்னு அப்ளை பண்ண இல்லையா, அப்போ நம்ம புஸ்தகத்துல வந்து ஏபிசிடி எப்படி அப்ளை பண்ணிருக்குனாக்க, இப்போ 34னா 3 = A 4 = B ன்னு பண்ணிருக்கு. மாதா வந்து 3 அது நீங்க புக்கை ரெஃபர் பண்ணாதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மகோதயா சொல்லி கொடுக்கறத பாருங்க. நம்ம வந்து டினோட் பண்ணக்கூடிய ஆல்பபெட்ஸை எப்படி வேணா நம்ம டினோட் பண்ணிக்கலாம். அது அப்புறமா நீங்க கேளுங்க. அவர் சொல்லி கொடுக்கறத முதல்ல ஃபாலோ பண்ணிடுங்க. அதனால நான் அது மாதிரி போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா இங்க போட்ட உடனே அது மிஸ்டேக் ஆயிடுது. ஓகே ஓகே ஓகே. நான் வந்து மாதா முன்னால எழுதிட்டேன், வேகமா அழிஞ்சிட போறேன் அப்படிங்கறதுனால. அதனால இத வந்து ஷேர் பண்ண சொல்லிடுங்க மாதா. பண்றோம் மாதா பண்றோம். ஏன்னா நம்ம வந்து புக்க பார்த்தோம், புக்ல வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு மாதா. நம்ம குடுக்கற இதுதான் நம்ம இது பண்றோம். அதனால அது பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் வராது. நீங்க இது பண்ணலாம். உங்களுக்கு சாரதா மாதா உங்களுக்கு டவுட்? நானும் அதே மாதிரிதான் 3 டிஜிட் வந்தா எப்படி பண்றதுங்கறத கேட்கறதுக்கு தான் போன் பண்ணேன். அடுத்து இப்ப நம்ம 2 டிஜிட் தான் நம்ம இப்ப சொல்லிருக்காரு. அடுத்து போகும்போது 2 டிஜிட் நம்ம வந்து பர்ஃபெக்ட்டா தெரிஞ்சுட்டோம்னா 3 டிஜிட்க்கு இப்ப போவாரு மகோதயா, இப்ப காமிப்பாரு. ஓகே ஓகே. இப்ப நான் போட்டு காமிக்கிறேன். I am writing on a black board. Black boardல நான் எழுதுறேன் பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி 348 multiplied by 624. ஓகே, தெரியுதா? நம்பர்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியுதா போர்ட்ல? தெரியுது மகோதயா. So I am going to take A is equal to 34 and B is equal to 8. C is equal to 62 and D is equal to 4. Now, what is the formula? Formula says A into C slash A into D plus B into C slash B into D. கரெக்டா? ஃபார்முலா கரெக்டா எழுதிச்சுனா ஓகேவா? இப்போ 34 into 8 slash 34 into 62. அதான் 62 slash 34 into 4 plus Shamita, எல்லாரையும் மியூட் பண்ணுங்க மாதா ப்ளீஸ். 1 minute.
slash 8 into 4. Up to this, is it clear? வேற ஏதாவது டவுட் இருக்கா? Yeah, very clear. Now we will do this separately. 34 into 62 வந்து தனியா பண்ணலாம். 34 into 62 is 3 into 6. 3 into 2 plus 4 into 6 slash 4 into 2. 3 into 6 is 18. 3 into 2 is 6 plus 4 into 6 is 24 slash 4 into 2 is 8. Okay, va? ஆமா. Now 18 slash 30 slash 8. 3 goes here. So it is 21 slash 0 slash 8. That is equal to 2108. Okay, ma? மகோதயா. இது ஓகே இல்லையா? இப்போ now this is coming as the first item இல்லையா? Now I can put a slash. I will remove this. Slash. What was the next item? 34 plus 34 into 4. 34 into 4. 4 4s are 16. 1. 4 3s are 12 plus 1. 13. 136. Plus. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 8 into 60. 8 into 62. 8 2s are 16. 1. 8 6 are 48 plus 1 49. Slash. லாஸ்ட்ல என்ன இருக்கு? 8 into 4. 8 into 4. 8 into 4 is 16. 60. That is equal to 2108 Sir, slash 32. 8 into 32. 8 into 4. 8 for the 32. 32. Okay. 32. Now 6 plus 6 12. 1. 1 plus 9 10 plus 3 13. 1. 1 plus 4 5 plus 1 6 slash 32. 3 goes here and 63 goes here. Okay. Plus 8 is 71. 2171 slash 2 plus 3 is 5 slash 2. So the answer is 217152. Now அகிலா மேடம், நீங்க இப்போ வந்து அந்த நம்பர் வந்து கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க எவ்வளவு வருது பாருங்க. 1 second மோதியா. 348 multiplied by 624. 348 multiplied by 624. 217152. So that is what we got. 217152. கரெக்டா இருக்க மாட்டான். ஆமா மோதியா. இப்போ இதுல வந்து பாருங்க, everywhere we have multiplied only one digit with one digit. இல்லையா?
So even a primary school student can do it. 9 into 9 81 வரைக்கும் தெரிஞ்சா போறோம். 9 tables வரைக்கும் தெரிஞ்சாலே போறோம். அதுக்கு மேல தேவையே இல்லை. You need not memorize big tables. You need not carry anything. You need not remember big numbers. பாருங்க, இவ்வளவு பெரிய நம்பர் வந்து a child can easily multiply. That is the advantage of this method. The sutra is urdhva tiryakya, vertically and crosswise. Is it clear? மகோதயா, இன்னொரு சூத்ரா சொன்னேன், அதாவது இந்த கிராஸ் வைஸ் போடுறதுக்கு ஒரு சூத்திரம் சொன்னேன், அது என்னது கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னது? அதாவது இப்போ வந்து வர்டிகல் பண்றதுக்கு அந்த உருதுவ ஆமா அது இருக்கு இல்லையா, அது மாதிரி அப்ப கிராஸ் வைஸ்க்கும் ஒண்ணு சொன்னேன் இல்லையா அப்போ? இல்லையே, ரெண்டு ஒண்ணுதான். ஊர்துவம் வந்து வர்டிகலி அண்ட் கிராஸ் வைஸ் ரெண்டு சேர்த்துனா ஒரே சூத்திரம் தான். ஓகே ஓகே. அதுல இது வந்து ஃபார்முலா மெத்தட். அந்த சூத்திரத்துல there are more than 5 methods. We are seeing the first method, that is formula method. Okay, so we can apply this sutra in 5 ways. So we are going to see the first way. First way la we are splitting each and every number into 2 parts. அர்த்தநாரீஸ்வரம், ஒன்னு ஈஸ்வரன், ஒன்னு பார்வதி அம்பாள். அந்த ரெண்டு பாகமா இருக்கா, ஒவ்வொரு நம்பரும் அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்துல இருக்கு. அதுல ரெண்டு பாகம் இருக்கு, ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஏ பார்ட், பி பார்ட், அண்ட் அடுத்த நம்பர் வந்து சி பார்ட் அண்ட் டி பார்ட்டா பிரிச்சுக்கிறோம். அது வந்து இந்த ஃபார்முலால போட்டாக்கா இந்த மாதிரி வருது. இப்போ now what we are going to see is, suppose we divide it in another way, because I have taken A as 34. Suppose I take A as 3 and B as 48 and C as 6 and D as 24. What will pakalama? See, the numbers are same, 348 and 624. Okay, now 348 into 624. Now I take A is equal to 3 and B is equal to 48. C is equal to 6 and D is equal to 24. Now I am applying the formula A into C slash A into D plus B into C slash B into D. Now please tell me what to do. 3 into 6 slash 3 into 24 plus 48 into 6 slash 48 into 24. Now 48 into 24 we have to do separately. Okay, now we will do that now. Four into 2 slash 4 into 4 plus 8 into 2 slash 8 into 4. That is equal to 4 into 2 is 8. 16 plus 16 slash 32.
goes here, 3 goes here, 11/5/2. So the answer is 1152. அகிலா மேடம், நீங்க இது கரெக்டா பாருங்க, கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. 1 second மகதியா. 1 second. அதே நம்பர் சொல்லுங்க. 40 என்ன நம்பர்? 48 into 24. 48 into 1152. 1152 is correct. Yeah. So we have to put 1152 here. Okay. Now, what is 6 into 48? 6 8s are 48. 4. 6 4s are 24. Plus 4 is 28. Plus 3 into 24 is 72. 3 into 6 is 18. Okay. Now, this is 18/2 plus 8 10. 1 plus 8 9 plus 7 16. 1 plus 2 3/1152. So 115 will go here and 36 will go here. plus 36 எவ்வளவு? 8 14 54. 115 plus 0 is 115 and 2 will remain there. So here again 11 will go here. 11 65 and 5 and 2. So the answer is 6552. Is it correct? Can you please verify, Akila madam? Around. Mahadya, some 348 into 624. We are getting the answer as 6552. But last time we got the answer as 2175. Mahadya, illa tappu irukku Mahadya. 217152 is the correct answer, but we got the wrong answer. Why did we get the wrong answer? I will tell you. That is exactly what I am going to tell. See, here in this step we left how many digits? We left 2, 1 digit and 1 digit and carried the remaining digits. Is it not? We left only units digit and carried all the remaining digits. But you should not do that. That is a mistake. Please listen carefully. Ellarum carefully கேட்கணும். நான் அப்பதான் புரியும். Now, because we have taken B and D as 2-digit numbers, B and D வந்து 2-digit numbers எடுத்துருக்கோம் இல்லையா? அதனால what we have to do is we have to leave 2 digits in each slot and carry the remaining digits. 52 இங்க விட்டுறணும், 60 இங்க விட்டுறணும். இந்த போர்ஷன்ல இருந்து தப்பு. இது பாருங்க, இந்த போர்ஷன்ல இருந்து that is the mistake we have done. Because we left only 1 digit, we have to leave 2 digits each. Carry 3 here and carry 11 here. Okay? If you carry 3 here, this becomes 21 and 60 plus 11 is 71 and 52 as it is futtutingana, you will get the correct answer 217152. இப்ப புரியுதா? Sir. All of you, please let me know, have you understood this? இப்ப எப்ப டபுள் டிஜிட்டால ஒத்தத்துல கேளுங்க. கணேசன் மகதியா, நீங்க கேளுங்க. மகதியா, இப்ப எப்ப டபுள் டிஜிட்டால பெருக்கிறோமோ அப்ப வந்து டபுள் டிஜிட் வச்சிருந்தா மிச்சத்தை தான் அங்க கேரியர் பண்ணணும் இல்லையா? அதான் நீங்க இப்ப சொல்லி பண்ணீங்க. இந்த செகண்ட் ஹாஃப் இருக்க அந்த பார்வதி இருக்காங்க, அவதான் ரொம்ப பவர்ஃபுல். என்ன
சுவாமி வந்து இந்த பக்கம் இருக்காரு, லெஃப்ட் சைடு, காந்தி ரைட் சைடுல இருக்கா. So she decides how many digits you have to leave in each slot and carry the remaining digits. Okay. So if you have assumed B and D as 2 digits, then you leave 2 digits in each slot and carry the remaining digits. Suppose it is a 4-digit number multiplied by a 4-digit number, and you have left 3 digits for B and 3 digits for D, then in each slot you have to leave 3 digits and carry the remaining numbers only. Okay? Is it clear to you, all of you? யாருக்கா டவுட் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, டவுட் இருந்தா மட்டும். Anybody raising? அனுராதா மாதா, Akila madam. அனுராதா மாதா. மகோதயா, எனக்கு இந்த 4 நம்பரா இருந்தாக்கா இந்த மாதிரி 2 குரூப் பண்ணிண்டு அந்த 2 பண்ணின மாதிரி போடுறமே அதை போட்டு அப்படியா? இல்ல, we will do one example like that. ಧನ್ಯವಾದ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? 4 digits multiplied by 4 digits. வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க, நம்ம இது சம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, யாருக்கும் டவுட் இல்லை. ஓகே, மோதி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மோதி, See, we are multiplying 4 digits by 4 digits. 1 2 1 2 5 2 1 2 1. Okay. Now A is equal to 1 2, B is equal to 1 2, C is equal to 2 1, D is equal to 2 1. Okay, va? So A into C is 1 2 into 2 1 slash A into D is 1 2 into 2 1 plus B into C again 1 2 into 2 1 slash 1 2 into 2 1. Okay. Yes, Mokadya. What is 1 2 into 2 1? 12 12 1 12 24 1 25. Okay. 2 5 2. So 2 5 2 plus 2 5 2 slash 2 5 2. That is equal to 2 5 2 slash 4 5 10 1 1 4 5 4 2 5 2. So we will leave 2 digits each. Carry the 5 here, carry the 2 here. So 2 5 2 plus 5 is 2 5 7. 4 plus 2 is 6 0 6. 0 6 again 5 2. So the answer is 2 5 7 0 6. So I will remove the slash. What is the answer, madam? மோதியா 2570 652. Correct. ஆமா மோதியா. So the answer is correct. ஓகே மகோதயா, இன்னும் ஒரு சின்ன டவுட். இப்ப வந்து இந்த நம்ம அந்த இது வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றோம் இல்லையா, கிராமத்தோகத்துக்கு இங்க ஒரு டிஜிட் இத வந்து இப்ப ஒரு தடவை மட்டும் பண்ணினா போருமா? செகண்ட் டைம் மறுபடியும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? தப்பாயிடும். கரெக்ட். Second time, if you find any slot with more than 2 digits, you have to do it.
ஓகே ஓகே. This is trying to in a slot there are 3 digits. Suppose 3 digits இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டிஜிட் வந்து நீங்க மறுபடியும் கேரி பண்ணணும். Okay, this is the case when A, B, C, D. ஒரு நிமிஷம் மகதியா. This is the case where A, B, C, D all are 2-digit numbers. If one is a 3-digit number and another one is a 2-digit, 4-digit number, what can we do? We will do that. We will do that case also now. Yes. Okay. Please tell me. Please tell me one example. Okay. I will do. 7567 into 342 Multiplied by 342 342. add a 0 here. Okay. Okay. Now Okay. A is equal to 75 72. B is equal to 67 67. C is equal to 0, 3. D is equal to 42. and do it. All of you do it in your notebook and tell me the answer. I will wait. I will wait for another 5 minutes. All of you do it and tell me what is the answer. Why 5 minutes? 3 minutes are enough. 3 நிமிஷத்துல போடலாம் இந்த கணக்கு. Please do it. Yes. Put your pen on the paper and try this. Okay. We need to pick A, 17. அவசரப்படாதீங்க, நிதானமா பண்ணுங்க, பொறுமையா. இருபதுக்கு 20 மிச்சம் 2. ஆமா அது பண்றேன். 50 ப்ளஸ் வந்து 21 மீது 2 21 6 19 20 201 201 67 42 67 67 42 14 14 மிச்சம் 14 12 13 114 7 28 மிச்சம் 2 14 28 8 28 14 இப்போ கேரி ஓவர் பண்ணுறது எப்படின்னாக்கா சரி இப்போ கூட்டணும்ல 25 31 203 5 3353 ப்ளஸ் 2 14 இப்போ அப்புறம் 2 டிஜிட் சைடு 2487914. Yes, 2587914 is the correct answer. ஆமா ஹரியா 2587914. Here, I will write the answer here. 2587914 is the correct answer. இப்போ வந்து விட்டுட்டு மீதி 2 டிஜிட் முன்னால கேரி ஓவர் பண்ணி போணும். ஆமா.
ஓகே நீங்க மூணா கூட பிரிச்சுக்கலாம். நீங்க A is equal to 7, B is equal to 567 கூட போடலாம். ஓ ஓகே ஓகே 84. ஸோ எனி நம்பர் ஆஃப் டிஜிட் இருந்தாலும் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்க முடியும் இல்லையா மகோதயா? இப்போ B and D வந்து 3 டிஜிட்ஸா வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு ஸ்டார்ட்லயும் 3 டிஜிட் விட்டுட்டு மிச்ச டிஜிட் கேரி பண்ணுங்க. ஓ ஓகே ஓகே மகோதயா. You have to leave 3 digits in start, 3 extra digits. ஓகே எஸ் மகோதயா. தன்யவாத். அப்படியும் பண்ணலாம். நீங்க எப்படி வேணா பண்ணலாம். You can divide the division of the number, partition can be done any way. A could be single digit or 2 digit or 3 digits. Similarly, B can be single digit or 2 digits or 3 digits. எல்லாத்துலயும் How should we carry over if we take 3 digits of the A or B like that, Mother? I will do that. இப்போ பண்ணி காமிக்கட்டுமா? மகோதயா, இந்த கணக்கு ஆன்சர் சொன்னவங்கள ஒரு தடவை சொல்லுங்க மகோதயா. 258791 ஆன்சர். Okay, Mother. How that answer has come? Somebody has to explain once again. அது ஒர்க் அவுட் பண்ணலையா நீங்க? To understand. Please derive the sum, Mahodiya, again, please. We have some doubt. யாருக்கு மாத்தா டவுட் இருக்கு? உஷா மாத்தா டவுட் இருக்கு? Yes. சொல்லுங்க மாத்தா. இந்த சம் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணலாம் மேடம். ஓகே. 7567 கரெக்டா? Yes, ma'am. 7567 into 0342. So what is A? A is 75. Yeah. 75 தானே? A is 75. B is 67. D is 03. Okay. A into D, 75 into 42. அடுத்தது 75 into 42. 28. Mahodiya, A into C that I first call mark. 75 is not 67, Mahodiya. 75 into 3. 75 into 52. Plus 67. 67. Okay, Samida. இப்போ 75 into 42 தனியா பண்ணிக்கணும். 75 into 42 எப்படி வரும்? 7 into 4 slash 7 into 2 plus 5 into 4 slash slash 5 into 2. 5 into 2. Okay, இப்போ we'll do it. Yeah, that is equal to 225 14 slash 7 into 4 is 28 slash 14 plus 20 34 எழுதாங்க 28 23 Slash 10. 31. ஓகே ஓகே அதான் okay. இந்த இடத்துல என்ன தப்பு என்ன பண்ணேன்? M24க்கு M3 24 என்னங்க 32க்கு 2 மிச்சம் 3 16 32 33 14 35 35க்கு 5 மிச்சம் 1 35 மீதி 3 8 11. ஓகே வெரி நல்லா தான் வந்துச்சு கரெக்டாக இருப்பேன். ஓகே தென்
6 7 into 3, 3 7s are 21, 2, 3 6 are 18 plus 2, 20. இப்போ 67 into 42 தனியா பண்ணிக்கணும். 28 12 28 ஓகே 28 28 40 43 1 மிச்சம் 4 64 24 25 26 27 28 ஓகே சரியா தான் வருது. Six 4s are 24, 6 2s are 12 plus B into C. Say 7 4s are 28 slash 7 2s are 14. That's equal to 24 slash 40 slash 14. That is equal to 24 plus 4 is 28. This one will come here. 2814 would be the answer. Okay. So 2814 will be written here. 2816 ah. ஆமா நீங்க அந்த டிஜிட் 6 தான போட்டீங்க. 6 தான போட்டீங்க. 2814 தான் முக்கியம். 2814 தான் முக்கியம். 2814 correct. ஆமா 7 2 14 4 தான here. இங்க நடுவுல என்ன வரும் 201 plus 1 3150 இல்லையா ஆமா 3351 வரும் 3351 இங்க 225 வரும் ஓகேவா இப்போ ரெண்டு டிஜிட் விட்டுட்டு 28 எடுத்துன்னு போனோம் இங்க 33 எடுத்துன்னு போனோம் இங்க ஓகேவா so 225 plus 33 எவ்வளவு ஆகும் 258 ஓகேவா ஸ்லாஷ் 28 51 ஆட் பண்ண எவ்வளவு வரும் 8 1 9 5 இங்க 14 so என்ன ஆன்சர் வருது பாருங்க 2587914 கரெக்ட்டா ஆமா 25870 இந்த ஆன்சர் முதல்ல நான் எழுதி போட்டேன் பாருங்க நான் எழுதி போட்ட ஆன்சர் பாருங்க 258714 அதே நம்பர் தான் வந்து 258714 இப்போ யாரோ கேட்டாலே இப்போ கிளியர் ஆயிடுதா மேடம் எஸ் போலியா கிளியரா இருக்கு தன்யவாதம் இப்போ கிளியர் ஆயிடுதா இதே மாதிரி தான் நீங்க வந்து you can use B as 3 digit and A as 1 digit. A வந்து 7 வச்சுக்கோங்க, B 567 வச்சுக்கோ, C வந்து 0 வச்சுக்கோங்க, D 342 வச்சுக்கோ. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்லாட்லயும் 3 டிஜிட் விட்டுட்டு மிச்ச டிஜிட் கேரி ஓவர் பண்ணணும். புரியுதா? அப்படி பண்ணி பாருங்க. அப்போ இதே ஆன்சர் தான் வரும். மகோதயா ஷமிதா லாஸ்ட்ல 225 எப்படி மகோதயா 25 னு மாத்தினீங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க லாஸ்ட் இல்ல ஒரு நிமிஷம் லாஸ்ட் ஸ்டெப் காமிங்களேன் மேல கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க 225 இருக்குல்ல மகோதயாங்க நம்ம இந்த ரைட் லெஃப்ட் சைடுல இருந்தா எடுத்துட்டு வரோம் இங்க 25 னு போட்டுருக்கு அங்க எப்படி 255 எப்படி ஆனதுங்க 258 இந்த 225 33 ஆட் பண்ணும் ஓகே ஓகே தன்யவாதம் 225 plus 33 is 258. மகோதயா ஒரு சந்தேகம் அதாவது நீங்க 3 டிஜிட்ஸ் எவ்வளவு என்ன மேக்ஸிமம் 3 டிஜிட்ஸ் இருந்தா 3 டிஜிட்ஸ் வச்சிருந்தா அப்புறம் தான் லெஃப்ட் கொண்டு போகணுமா மகோதயா ஆமா 3 டிஜிட்ஸ் விட்டுட்டு மிச்ச டிஜிட்ஸ் வந்து லெஃப்ட் கொண்டு போகணும் தன்யவாதம்
மகோதயா, இதெல்லாம் அந்த காலத்துல எப்படி பசங்க எல்லாம் ஞாபகம் வச்சுருந்தா இவ்வளவு 3 டிஜிட்ஸ் அந்த மல்டிபிள் பெருசு பெருசா வந்து ஆமா பெருசா வரும். இல்ல சின்ன சின்னதா வேணும்னா சின்ன சின்னதா நீங்க ஒரு டிஜிட் விட்டுட்டு பண்ணலாம். எப்படி ஒண்ணா பண்ணலாம் நீங்க. whatever way you want to divide, you can divide. The formula is the same. Only the procedureல வந்து last step இந்த carrying over the digits இருக்கு பாருங்க, அங்கானாம் வாமதோ கதிஹி போகும்போது கேர்ஃபுல்லா பண்ணணும். If B and D are single digit, then you leave one digit in each slot, carry the other digits. If B and D are 2 digits, leave two digits in each slot and carry the remaining digits. அப்புறம் வந்து எண்ட்ல எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்ல எத்தனை டிஜிட், ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல எத்தனை டிஜிட் பண்ணா இருக்கலாம், செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் ஸ்லாட்ஸ்ல 2 டிஜிட்ஸ் இருக்கணும். இஃப் பி அண்ட் டி ஆர் ஹேவிங் 2 டிஜிட்ஸ், எல்லாத்தையும் 2 டிஜிட்ஸ் இருந்தா விட்டுறணும். அதுக்கு மேல இருந்தா யூ ஹேவ் டு கேரி தி எக்ஸ்ட்ரா டிஜிட்ஸ். அவ்வளவுதான். மகோதயா, இப்போ முன்னாடி ஒரு டிஜிட் பின்னாடி 3 டிஜிட் எடுத்துக்கலாம்னு சொல்றேன். இல்லன்னா இது ரெண்டு இப்போ 4 டிஜிட்ஸ் இருக்கு. either 2/2 ரெண்டா பிரிச்சுக்கிறோம், இல்லனா 1/3 பிரிச்சுக்கிறோம். இப்போ 3/1 போகுது, ஆன்சர் வேரி ஆகுமா? இப்போ A 3 டிஜிட்ஸும் B 1 டிஜிட் ஆன்சர் வேரி ஆகுமா? சேம், you will get the same answer. பண்ணி பாருங்க, நீங்க போட்டு பாருங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதே தான் வரும். எஸ் ஆனா வந்து 3 டிஜிட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் லெஃப்ட் கொண்டு போனது. இப்ப ஏன்னா மேக்ஸிமம் 3 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால அப்போ அந்த இது அந்த ரூலுக்கு ஃபாலோ பண்ணணும் பார்த்தா மகதியா. பார்த்துட்டு மிச்சத்தை எக்ஸ்ட்ரா எடுக்குது. இப்போ மகோதயா, இப்போ ஏல வந்து 3 டிஜிட் எடுத்தனாலும் we have to leave 3 டிஜிட்ஸ் கடைசியில வரும்போது இல்லையா, ஈக்குவலைஸ் பண்ண போகுது. இல்ல 7 டிஜிட் இருக்கும், கீழே 1 தானே இருக்கும். அப்ப ஒரு டிஜிட் தான் வரும். ஒரு டிஜிட் போட்டுட்டு மிச்சத்தை எடுத்துட்டு போகணும். அப்போ மகோதயா, பீல இருக்கிறத தான் நாம டேக்கன் இன்டு அக்கவுண்ட். ஆமாதா மகோதயா? பார்வதி தான் சக்தி. ஓகே ஓகே, சிவனுக்கு சக்தியே கிடையாது. சரி சரி, ஓகே மகோதயா, அந்த ரூலை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே சிவன் அந்த பக்கம் நம்மளுடைய நம்ம கொடுத்த நேம் வந்து பி இஸ் த பார்வதி. பி தான் பார்வதி. பி அண்ட் டி. ஓகே, பி அண்ட் டி. அதுதான் இது பவரே இருக்கு. ஏன்னா what you have to leave is decided by what is the number of digits in B and D. அதுதான் சரி. ஓகே ஓகே மகோதயா, ధన్యవాదాలు. நீ வேர்ட் மகோதயா, டவுட் என்ன இருக்கா உங்களுக்கு? இந்த இதுதான் கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? I will definitely explain. See, we will go back to our ஒரு டவுட் மாத்தா மகோதயா. கேளுங்க மாத்தா. 5 டிஜிட் லாஸ்ட்ல வந்தா கூட அந்த லாஸ்ட்ல சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. லாஸ்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த ஸ்லைட் பாருங்க. ஊர்துவ திரியக்ஷாம் AB into CD 991 into 999. Here we have taken A as 99, B as 1, C as 99 and D as 9. தெரியுதா எல்லாருக்கும்? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மகோதயா. இனிமே மறக்கவே மறக்காது. சிவன் பார்வதி அர்த்தநாரீஸ்வரத்துல இருந்து கம்ப்ளீட்டா நல்லா மைண்ட் எடுத்து ரொம்ப நல்லா இருக்கு. So, இங்க பாருங்க, you are leaving one digit and carrying the other digit. நீங்க please note here. We are leaving one digit in each slot
and carrying the rest of the digits. லெஃப்ட் ரைட் மோஸ்ட் டிஜிட்ல 09 இருக்கு, 9 விட்டுட்டு 0 கேரி பண்றோம். இங்க வந்து 990ல 0 விட்டுட்டு 99 கேரி பண்றோம். ஸோ 9801 ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல வருது. ஸோ 9801 பிளஸ் 99 9900 வருது. அப்புறம் இங்க 0 இருக்கு, 0 பிளஸ் 0 0 தான். அப்புறம் 9 வந்து லாஸ்ட்ல இருக்கு. ஸோ தி ஆன்சர் இஸ் 990009. 990009. That is the answer. இப்ப எடுக்கிறப்ப நீங்க வந்து ஒரு டிஜிட் தள்ளிட்டு எடுத்துறீங்க 99 1, அப்புறம் வந்து இன்னொன்னுக்கு வந்து 99 9 அப்படின்னு எடுத்துருக்கீங்க. அதுக்கு பதிலா இப்ப முதல்ல வந்து 99 1 ஆகும், செகண்ட்ல வந்து 9 and 99 எடுக்கலாமா? முதல்ல அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும். ஆனா 999 போடுறப்ப உங்களுக்கு என்னன்னா அதுல வந்து 1000 போட்டதுல உங்களுக்கு கஷ்டா ஈஸியா போயிடும் ஆன்சர். 990 வந்து 1000 மூல சமீப பద్ధதி. மூலம்னாக்க பேஸ், நியர் பேஸ் நம்பர்ஸ்க்கு ஒரு தனி மெத்தட் இருக்கு. அது we are going to see that. We are going to see that method. Okay. மகோதயா, சோ இதுல ABCD அப்படின்னு பிரிக்கிறப்ப அது வந்து அந்த முதல் டிஜிட் 2 இருந்தா பின்னால இருக்க அந்த CD அதுலயும் வந்து 2 டிஜிட் தான் எடுக்கணும். A and C ல ஒரே மாதிரி தான் இருக்கும், அப்படிதானே? இது டிஜிட் மெர்ஜிங் இருக்கு பாருங்க, அங்காராம் வாமத்தோ கதியில கன்ஃபியூஷன் வராம இருக்கும். இல்லைன்னா கன்ஃபியூஷன் வரும். It will create confusion. ஓகே. அதாவது சிங்கிள் டிஜிட்டும் டபுள் டிஜிட்டும் பெருக்கிறது ஈஸி, சிங்கிள் டிஜிட்டால பெருக்கலாம். டபுள் டிஜிட்டும் டபுள் டிஜிட்டும் எப்படி பெருக்கிறீங்க அது மட்டும் சொல்லுங்களேன். 99 into 99ங்கிறது நம்ம அந்த காலத்துல எப்படி பெருப்போமோ, ஒரு 9 வந்து பெருக்கிட்டு அப்புறம் இன்னொரு 9 பெருக்கி அப்படி கூட்டுவோம். அது மாதிரியா அது அந்த மாதிரி மெத்தடா அது எப்படி அவங்களுடைய? இல்ல இதே மெத்தட் தான். இப்போ இங்க முதல்ல போட்டுமே இது பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப் தான் புரியல. டபுள் டிஜிட் பெருக்கிறது தான் புரியல. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் காமிச்சேன் நான். ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஃபர்ஸ்ட் காமிச்சேன் முதல்ல வெர்டிகலி அண்ட் கிராஸ் வைஸ். பாருங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் காமிச்சதெல்லாம் 2 டிஜிட் தான். இதுல ஒண்ணு போட்டு காமிக்கிட்டோமா நான் உங்களுக்கு? அஸ்து மகோதயா. இது பாருங்க, 35 into 78 இருக்கு இல்லையா? 35 into 78 is equal to 3 into 7 plus 3 into 8 5 into 7 plus 5 into 8. 3 into 7 is 21. 24 plus 35 slash 40. That is equal to 21, 9, 5, 40. Carry 4 here, carry 5 here. You will get plus 5 is 26. 9 plus 4 is 2. புரிஞ்சுதா? இப்போ இன்னொரு சம் போடணுமா? தன்யவாதிகள் மகோதயா, புரிஞ்சிருச்சு. 24 into 69 போடணுமா? சொல்லுங்க மகதையா, ஒரு சம் கூட போட்டு காட்டுங்க. 2 into 6 12, 2 into 9 18, plus 6 into 4 24, slash 4 into 9
36. That is equal to 12 slash 8 4 12 1 1 3 4 36. 3 goes here, 4 goes here. So 12 plus 4 16, 5 6, that is 1656 is the answer. இதே மாதிரி 99 into 99 கூட போடலாம். 99 into 99 தான் நீங்க கேட்டீங்க. 9 into 9 slash 9 into 9 plus 9 into 9 slash 9 into 9. புரியுதா? புரியுது மகோதயா. கரெக்டா? அந்த மாதிரி போடுங்க. போட்டீங்கன்னா வந்துடும். ஓகே எஸ் மகோதயா. ಧನ್ಯವಾದಗಳು. ஓகேவா? சுவாமிநாதன் மகோதயா வந்து 2 மகோதயா ஒரு சின்ன அப்சர்வேஷன் மகோதயா. ஓகே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின் நம்ம டிஎன்ஏலயே வந்து இந்தியன் டிஎன்ஏல வந்து ஐ திங்க் இந்த ஜீரோ கான்செப்ட் வந்து நல்லா என்கிரேவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பிகாஸ் எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அதை வந்து நியர்பை ஜீரோக்கு நான் கன்வெர்ட் பண்ணிடுவேன் என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா. அந்த மெத்தட்ல இப்ப வரப்போறோம். இப்போ செகண்ட் மெத்தட் இப்ப நான் சொல்ல போற செகண்ட் மெத்தட் வந்து அதுதான். So our brain is trained like that நினைக்கிறேன் from ancient times. Yes, you are very correct. No, you are very correct. See, we are going to do that now. See. எங்க போச்சு? Now we are going to do for numbers which are near base. See, base numbers are, as you know, 100, 1000, 10,000, 1 lakh and மாதிரி இருக்கு இல்லையா? So numbers which are close to 100 are 92, 102, 93, 105, 96, 106. இதெல்லாம் வந்து they are on both sides of the 100. And 992, 995, 997, 102, 106, 108, they are close to 1000. So these are called numbers close to base. So numbers close to base can be multiplied by very easy method by applying vertically and crosswise. See, there are 3 cases under this. First case is both numbers are less than the base. Second case is both are more than the base. Third case is 1 less and 1 more. Okay, you see here 92 and 96. In this case, both are less than base. See, 92 is equal to 100 minus 8. 96 is 100 minus 4. Here what you do is we separate the answer by a slash. The answer consists of 2 parts. The first part is the crosswise. 92 minus 4 or 96 minus 8. Both will give 88. That is crosswise. The second part is vertically. Minus 8 into minus 4, 32. So vertically and crosswise. The first part is crosswise, second part is vertically. So 88 slash 32, 8832 is the answer. பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. 92 into 96 is 8832. We are using vertically and crosswise for numbers which are close to base number. Those numbers which are very near the base number, this method can be used. This is called Moola Sameepa Paddhati. Is it clear to all of you? Next is we are going to numbers which are more than the base. 103 and 107. Oh, yes, madam. மகோதயா ஷமியதா மகோதயா அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து ஒய் 92 minus 4ன்னு அது எனக்கு அது விளங்கலை மகோதயா, புரியலை. 92 மேல இருக்கு, 4 கீழே இருக்கு.
கிராஸ் வைஸ் போனீங்களானாக்கா 92 minus 4. 96 கீழே இருக்கு, 8 மேல இருக்கு. கிராஸ் வைஸ் போனா 96 minus 8. So it is called cross wise. And minus 8 into minus 4 வந்து vertical பேரு. ஏன்னா 8 4 ஒன்னு மேல ஒன்னு கீழே இருக்கு, vertical. So ரெண்டு பார்ட் இருக்கு. ரைட் சைட் பார்ட் வந்து vertically, லெஃப்ட் சைட் பார்ட் வந்து cross wise. So when you merge these two parts, you get the answer. First part is cross wise. I am hearing some sound. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்களேன், சவுண்ட் வராம. அங்க இருக்கிற மாத்தா மியூட் போட்டுக்கோங்க மாத்தா. மியூட் போட்டுக்கோங்க, அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும், நல்லா கேட்கும். First part of the answer is crosswise. Second part of the answer is vertically. So vertically and crosswise தான் இங்கேயும் பண்றோம், ஆனா வேற மாதிரி பண்றோம். இன்ன வந்து AB into CD பண்ணோம், அந்த மெத்தட் இல்ல, இது இன்னொரு மெத்தட். This is useful for those numbers which are near base, near 100, near 1000, near 10,000. அந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுலயே 3 கேட்டகரி பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து both the numbers are less than the base. ரெண்டாவது both the numbers are more than the base. இங்க ரெண்டும் பார்த்திருக்கோம், பாருங்க. We have seen 92 into 96, both numbers are less than base. 103 into 107, both numbers are more than base. So இங்கேயும் cross wise தான் பாருங்க. 103 into 7, 103 plus 7 cross wise, 107 plus 3 cross wise. ரெண்டுமே 110 தான் வருது. 110 வந்து first part of the answer. Second part of the answer is 21, 3 into 7, vertically and cross wise. So the answer is 11021. Okay. மகோதயா, அந்த கிராஸ் வைஸும் அந்த இது மட்டும் தான் போடணுமா? அந்த ஃபர்ஸ்ட் இது A and A into C போட வேண்டாமா? இல்ல, ஒண்ணுதான் போடணும். அதாவது ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு வந்து both will give the same answer. ஏதாவது ஒண்ணுதான் போடணும். அதாவது உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் ரெண்டு காமிச்சிருக்கேன். You can use any one of the crosswise. இந்த crosswise-ஓ அந்த crosswise ஏதோ ஒரு crosswise போட்டாக்கா first part answer வந்துடும். Vertically வந்து இந்த அதுக்கு என்ன சொல்லுவா, நியர்னஸ் பேரு, ப்ராக்சிமிட்டின்னு பேரு. இந்த +3 +7 இருக்கு பாருங்க, அது வந்து ப்ராக்சிமிட்டி ஆர் நியர்னஸ் பேரு. பேஸுக்கு எவ்வளவு கிட்ட இருக்கு அந்த நம்பர் அப்படின்றது சொல்றதுதான் இந்த 3யும் 7ம். நீங்க 92 96ல -8 -4 வந்து they are called proximities, nearness to the base. அந்த நியர்னஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வெர்டிகலி பார்ட் வந்துடும். இந்த டிஃபரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஆர் அல்ஜிபிரிக் சம் எடுத்துட்டீங்கன்னா you will get the crosswise part. Crosswise part is the first part of the answer. Vertically part is the second part of the answer. அவ்வளவுதான். அந்த கிராஸ் வைஸ்ல ரெண்டு ஈக்குவலா சொல்றீங்களா? கிராஸா எடுக்கிறது எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்குமா? 92 -4 இங்க இருக்கு, அது மாதிரி 92 -4 என்ன பண்ணுங்க? ஆமா மகோதயா, அது ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். எப்பயுமே ஆல்வேஸ் எப்பவுமே ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும். It is average distance between 92 96 இந்த 100 இருக்கு பாருங்க, இதோட ஆவரேஜ் இது கொடுக்கிறது. ஏதாவது டவுட் இருக்கா? மகோதயா மாதா, நான் ஆமா மாதா மகோதயா, அந்த போட்டிருக்கீங்க இல்லையா, கேளுங்க. 1 less 1 more போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பீங்களா மகோதயா? ஓகே, சந்தானம் மகோதயா சொல்லுங்க. இந்த நம்பர்ஸ் வந்து only when they are close to the base. Suppose if it is something else, 78 or 80, 82, something like that, if this method cannot be used, no? No, this can be used, but you will face problem in this vertically partல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா 2 digit numbers வரும், மல்டிப்ளிகேஷன் பெரிய நம்பரால மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளவுதான்.
ரேணு மாதா யூஸ் பண்ணலாம். You can use it. எஸ் மாதா. மகோதயா உங்களுக்கு You can use this method even if because இந்த நியர் பேஸ் நியர்னு சொல்றோம் பாருங்க. நியர்ன்றது இஸ் a relative term. இப்போ மூன் இஸ் நியர் தி எர்த். பட் மூன் வந்து நியர் தி சன் சொல்ல முடியாது. ஏன் எர்த் நியர் தி சன் சொல்ல முடியாது, தூரம் இருக்கு. அதனால the nearness or farness is only relative term. So 78 கூட போடலாம். It is difficult. நான் ஒரு சம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி போட முடியும். It is possible. கதையா ரேணு மாதா இந்த ப்ராக்சிமிட்டின்னு சொல்றேன் இல்லையா, அந்த இப்ப வந்து 98 92 சொன்னேன். அது வந்து 100 2க்கும் இதுக்கும் இருக்கு. ப்ராக்சிமிட்டிங் ஒரே இதா இருக்கணுமா இல்ல வேற நம்பரா இருக்கலாமா 100க்கு? மாதா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பண்ணாக்க உங்களுக்கு புரியும் மாதா. என்ன நம்பர் கொடுத்துருக்கானோ The question is 92 into 96 வந்து you are not decided 92 and 96. இது எக்ஸாமினேஷன்ல நம்பர் கொடுத்திருக்காங்க, அந்த நம்பர் தான் அது. இல்ல நான் கேக்குறேன், அந்த மாதிரி வந்ததுன்னா ப்ராக்சிமிட்டினா இப்போ நம்ம பண்ணினதுல வந்து 92 96 எடுத்தோம். ரெண்டுல 2 வேற டிஃபரெண்ட் நம்பர் தானே வருது. ப்ராக்சிமிட்டிங்கிறது ஒரே மாதிரி இருக்கலாமா வேற டிஃபரெண்ட் ஆகலாமான்னு கேக்குறேன். மகதையா 88 into 108 போட்டா வரும். 88 into 108. 88 into அது போட போறோம். நம்ம we are going to go that case 3. Case 3 க்கு we are going to go now. We will I will show you that. Please. மோதியா ஒரு டவுட். See, we are here. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. whatever comes after the slash we have to just merge the number as it is. அப்படிதானே மோதியா? அப்படி இல்ல. ஓகே, அது சொல்ல போறேன் நான். I'm going to tell that. See, அது எப்படின்னு கேட்டாக்கா, இந்த செகண்ட் பார்ட் இருக்கு பாருங்க, அதுல வந்து the number of digits must be same as the number of zeros in the base. Now here the number of zeros in the base is 2. 100 ல 2 zeros are there. So 32 ல 2 digits are there. Then it is okay. If there are more digits here, the 2 digits of 20 extra digits must be carried to the first part. okay மோதியா. If there are less digits, you have to add a 0 and make it 2 digits. Okay? okay மோதியா. We will come to that case. I will show you. I will tell you about that. The second part, the number of digits in the second part is the same as the number of digits zeros in the base. It should be same. If it is less, you have to add a 0 or 1. We come to that. You are asking a question ahead. Okay. Now, the third case, Mahodaya. where one number is less than base, one number is more than base. Yes, madam. சொல்லுங்க. மகோதியா, இது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா மகோதியா? குரூப் வாட்ஸ்அப்ல போட்டுட்டுமா? ஆமா, குரூப் வாட்ஸ்அப். எஸ் மகோதயா. அப்புறம் இன்னொரு கூட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மகோதயா, சாரி. நீங்க லாஸ்ட் டைம் 2 புக் சொன்னீங்க இல்லையா, அதோட இதுவும் கொஞ்சம் குரூப்ல ஷேர் பண்ணிடுங்க மாதா. அது அபியாச காலத்துல போட சொல்றேன் மாதா. எக்ஸசைஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காரு, அது நான் அனுப்ப சொல்றேன். ஓகே மாதா. டவுட் இருக்கா? Just now I will show you. Very interesting. You have to learn all the things. Very interesting. மகோதயா ஒரு டவுட் இருக்கு மகோதயா. காப்பி பண்ணிக்கோங்க மேடம். You can take a photo of this. ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க, போட்டோ எடுத்துக்கோங்க, இல்லையா பேனால காப்பி பண்ணிக்கோங்க. எஸ் மகோதயா, தேங்க் யூ. ஓகே, போலாமா? We'll go ahead. இல்ல மகோதயா, ஒரே ஒரு டவுட். இப்ப டிஜிட் மர்ஜிங் ஆப்ரேட் நீங்க வந்து அப்படியே கீழே இறக்கிடுறீங்க, அந்த ஸ்தானம் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க, அது ஏன்?
எது டிஜிட் மெர்ஜிங் பண்ணும்போது பாருங்க, இப்ப டிஜிட் மெர்ஜிங் பண்ணும்பொழுது 110/21 110/21 இந்த டிஜிட் மெர்ஜிங் பண்ணும்போது அப்படியே ஸ்லாஷ் எடுத்துடுறேன். அந்த ஸ்தானத்தை எடுத்து 1 எடுத்து 0க்கு பதிலா 1 தூக்கி போட மாட்டேங்கிறாரு. அதனால ஒரு டிஜிட் வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் அந்த ஸ்டெப்? கரெக்டா தானே இருக்கு மகோதயா, எங்க ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கு? இல்ல இப்ப 110/21ல இப்ப வந்து நாங்க இந்த 1 இருக்கு இல்லையா, 2 ஸ்தானம் 21 2 ஸ்தானம் கடைசியில உள்ள 1 எடுத்து இந்த 0க்கு எடுத்துன்னு போக வேண்டாமா? வேண்டாம். அதுதான் ஏன்னு கேக்குறான். இங்க 21ல எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட் இருக்கு இல்லையா? ஓகே ஓகே 21ல எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட். 2 digits are there in 21. Base 100ல எத்தனை zeros இருக்கு? 2 zeros இருக்கு. So if the number of zeros in the base is the same as the number of digits in the second part, it is okay. ஓகே 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 The number of digits in the second part must be same. ஓகே வந்துச்சுன்னா பக்கத்துல ஜீரோ என்ன சொன்னீங்க? இல்ல இப்ப சிங்கிள் டிஜிட்ல வந்ததுன்னா பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுறணுமா? இப்ப 21 இருக்கு, 4 into 2 வருதுன்னு வச்சுக்கோங்க, தானே வருது. இல்ல, I am going to do that case. நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. I will show you. இப்ப வந்து இந்த இது பாருங்க. The third case where the numbers are one number below the base, one number above the base. புரியுதா? 92 and 104. 92 and 104 போடும்போது 92 is 100 minus 8, 104 is 100 plus 4. So one is minus 8 and another is plus 4. When you multiply, you get minus 32 as the second part. இல்லையா? minus 32 அப்படியே மெர்ஜ் பண்ணக்கூடாது, 9632 பண்ணக்கூடாது. புரியுதா? அந்த minus 32 வந்து மைனஸ் பண்ணணும். 96 means 9600. So 9600 minus 32 என்ன வருதோ அதான் ஆன்சர். பாருங்க. புரியுதா? மகோதயா இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க மகோதயா. ஷேர் பண்றோம். இதே மாதிரி பாருங்க, 96 into 103 இருக்கு இல்லையா? இதுல வந்து ஒரு நம்பர் பெருசா இருக்கு பேஸோட, ஒரு நம்பர் சின்னதா இருக்கு. So 100 minus 4, 96 is 100 minus 4, 103 is 100 plus 3. So plus 3 into minus 4 பண்ண minus 12 வருது இல்லையா? இந்த பக்கம் வந்து 96 plus 3 99 வருது, 103 minus 4 99 வருது. So 99 100 minus 12 போடணும், அதான் ஆன்சர். அதே மாதிரி இங்க பாருங்க, 91 to 109, 100 9, 109 is 100 plus 9. So minus 9 plus 9 becomes minus 81. So 100 is add பண்ணிட்டு 81 ல இருந்து மைனஸ் பண்ணணும். இங்க பாருங்க, இங்க நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வருது. பாருங்க, minus 1 into plus 1 is minus 1. Second part is minus 1. But we are adding it as 0 1. Yeah, because second part should have 2 digits. Note that second part must have 2 digits. So we are adding it as 0 1, and that 0 1 we have to minus from 10,000. Not 1, 0 1 போடணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். இப்போ ஆக்சுவல் வேல்யூ எடுத்துக்கணும், மாடுலஸ் எடுக்கக்கூடாது, பிளஸ் சைனோட எடுத்துக்கணும். along with sign you have to take and addition that you are doing. வந்து here also doing addition only, but only thing is that you are giving the sign, take into consideration the sign. Yes. இப்போ I will do, for example, I will do one number 99 into 91. 100 plus 9. இது புரியுறது இல்லையா? 100 plus 9 எப்படி வந்தது? புரியுறதா? புரியல.
புரியல மகோதயா. 100 minus 10. இப்போ புரியுதா? புரியுது மகோதயா. 100 minus 1 தானே வரும் மகோதயா. 100 minus 4, 100 minus 9. அப்படின்னா உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தான் வேணும்னு தப்பா போட்டேன். இப்போ புரியுதா? புரியுது 100 minus 1 is 71. 100 minus 9 is 91. இப்போ 99 minus 9 எவ்வளோ? 99 minus 9 is equal to 90. இல்லையா? அதே மாதிரி 91 minus 1 வந்து again it is 90. So that is the first part of the answer. Part of the answer is minus 1 into minus 9, that is equal to 0. This is wrong. Because this is single digit. So the second part must have 2 digits. So it is 90/09. That is equal to 9009. புரியுதா? இந்த மாதிரி கேஸ்ல உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கம்மியா வந்தா ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். மகோதயா, லாஸ்ட் பார்ட் இன்னொரு தடவை கூட சொல்லுங்க மகோதயா. எந்த பார்ட்லன்னு சொல்லணும்? 90 வருது இங்க. அந்த பெரியது வர ஓகே மகோதயா, அது வர தெரிஞ்சு கொடுத்தா அதுக்கப்புறம் ஆன்சர் வரும்போது எழுதுறது. ஆன்சர் வரும்போது எழுதுறது வந்து 09 ஏன் மகோதயா போட்டிருக்கீங்க? மற்ற ஆன்சர்ல 90/9 வருது இல்லையா? சோ இந்த ஸ்லாஷ் எடுத்துட்டா என்ன வரும் ஆன்சர்? 909 தானே வரும். ஆமா 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 மகோதயா. அது தப்பு. ஏன் தப்பு? டிஜிட்ல 2 டிஜிட் இருக்கணும். இந்த இடத்துல 2 டிஜிட் வரணும். ரைட் ஹேண்ட் சைடுல 2 டிஜிட் வரணும். So second partல 2 digits இருக்கணும் because there are 2 zeros for the base. Base number is 100. There are 2 zeros, so it must have 2 digits. Okay? Clear right? Clear. Now we will take a case of 3 digits coming in the base. இப்போ suppose baseல வந்து 3 digits வந்தா என்ன பண்றது? பாருங்க 2 டிஜிட் வச்சுட்டு ஒரு டிஜிட் அங்க எடுத்துன்னு போயிடணும். 95 100 minus 5. சப்போஸ் இங்க வந்து 75 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 minus 25. So 95 minus 25 or 75 minus 5. You will get 70 as the first part. Minus 5 into minus 25. That is equal to plus 125. So it is 70/125. இப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வந்து 7125 வரும். 7125 வந்து 7125. கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. கால்குலேட்டர்ல ஆன்சர் போட்டு பாருங்க. What is 95 into 75? Please put in the calculator. 735 3 மகோதயா, ஒரு சின்ன டவுட். அப்ப அந்த பேஸ் நம்பர் வந்து நீங்க சேம் நம்பர் தான் எடுத்துக்கணும் இல்லையா? யூ cannot take another number. பேஸ் நம்பர் இப்போ வந்து 100 மாத்த முடியாது. See, base number should be same for both. In other words, அந்த 17 Even if வந்து the number is far away, மகோதயா, in other words, உங்களுக்கு 17 to 100. Even then we are 17 to 100, 7,000.
அதனாலதான் அது 120 சேர்க்கிறோம் அங்க. See, even numbers which are close to the base, the numbers which are far away from the base also can be taken. If one number is near the base, it is enough. Then your multiplication becomes easy. If both the numbers are far away from the base, this vertically part with multiply பண்றது கஷ்டமா இருக்கும். அதான் வேற ஒன்றும் இல்லை. மகோதயா 975 into 1025 அப்படி போடும்போது அப்போ 3 digit எடுத்துக்கணுமா ஜி மகோதயா? 1025 into 925 அப்படி போகும்போது 3 digit தான் எடுத்துக்கணும் ஜி. ஆமா, எடுத்துக்கலாமா? ஒரு 3 digit நம்பர் போடலாமா? போடலாம். 995 into 987 987 அது equal to இப்போ 1000 minus 5 வரும். நீங்க கொஞ்சம் மியூட் போடுங்களேன். சரி. Here, second part must have 3 digits. Second part is having only 2 digits. So we have to add a 0. This is the answer. Because this is having only 2 digits, whereas the base is having 3 zeros. கால்குலேட்டர்ல போடுங்க. அகிலா மேடம், கால்குலேட்டர்ல போடுங்க. ஆமா மகோதயா. கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. 995 987 எவ்வளவு வருது பாருங்க. கால்குலேட்டர் ஏன் 0 போடுறோம் புரியுதாக்கோ? Why we have to add 0? Because the second part must have 3 digits. minus 13 எடுக்காம ஏன் 987 minus 5 எடுத்தேளு? மோதியா கரெக்ட். 982065 மோதியா. ரெண்டு ஒண்ணு தானே மாதா? ரெண்டு ஒரே ஃபிகர் தானே? ஓகே. எல்லாத்தையும் கிச்சன்ல எடுத்து வச்சுட்டு இருங்க அவசரம் போடாதீங்க, அவங்க எடுத்துட்டோம். ஓகே மோதியா. மைனஸ் பண்ணுங்க. கீரை வச்சிருக்காரு. 995 minus 13 பண்ணுங்க மேடம். இல்ல அந்த பையன் கீரை வச்சிருக்காரு. ஓகே மோதியா. See, the student has to put the pen on the paper. அப்பதான் கணக்கு வரும். மற்ற சப்ஜெக்ட்லாம் அப்படி கிடையாது. காதால கேட்டு நல்லா சந்தோஷமா டேபிள் மட்டும் தொடச்சு விட்டுறாதான். மேத்ஸ் மட்டும் அப்படி கிடையாது. You must put effort from yourself. போட்டாதான் தெரியும். ஏன்னா யாரோ ஒருத்தர் வேற யாரோ ஒருத்தர் கணக்கு போட்டுட்டே இருந்தா அதை பார்த்துட்டே இருந்தா சந்தோஷமா இருக்கும். பட் when you have to do it yourself, அப்பதான் அதோட இது தெரியும். and you will really enjoy it. அதுல உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்தப்புறம் அதுல வர சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுக்கு இதுவே கிடையாது. அது யூ கனாட் பை இட். பைசா கொடுத்து வாங்க முடியாது அந்த சந்தோஷத்தை. ஆனா இப்பதான் மகோதயா பேப்பர் இருக்கு, போர்டு இருக்கு, எல்லாம் பண்றோம். அந்த காலத்துல போர்டு கிடையாது, பேப்பர் கிடையாது. வாயால் தான் நல்லா கேட்டு சொல்லி காதால் தானே கேட்டு பிராக்டிஸ் பண்ற வழக்கம். மனசுல நிறுத்தி ஸ்டூடெண்ட் must apply. விரல்ல போடுவா மாதா மகோதயா. விரல்ல வச்சு மண்ணுல போடுவா. கரெக்ட். சாண்ட்ல போடுவா. அந்த காலத்துல சாண்ட்ல போடுவா. They used to write on the sand. மகோதயா, சாரி, நான் ஒரு மல்டிப்ளிகேஷன் நான் மிஸ் பண்ணேன் ஆக்சுவலி. அதாவது நியர் த பேஸ் அண்ட் லெஸ் தென் பேஸ் மல்டிப்ளிகேஷன் அது ஒரு வாட்டி போட்டுட்டாங்க. ஐ மிஸ் தட் ஆக்சுவலி. I'll show you that slide. ரெடிமேடா இருக்கு.
ஸ்லைட் காமிக்கிறேன். Okay. Okay. So you'll be okay. Fine. One second. See, this is one number less, one number more. அதானே வேணும். Correct. இங்க இருக்கு பாருங்க, ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. 92 into 104 ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, 96 into 103 ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. I will send this as it is to your group WhatsApp. Fine. You can. Super. Okay, Maurya. Okay. புரிஞ்சது. தன்யவாத. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுங்க. பட் I get the point. Thank you, Maurya. இந்த பேஜ் ஃபுல்லா அதேதான். இந்த பேஜ் ஃபுல்லா. சரி Maurya. சரி. I'll send all these pages. I'll send all these pages. Don't worry. Okay, I'll Maurya. send. Shall we stop here today? ஆமா மகோதயா, Hmm? உங்களுக்கு டைம் ஆச்சு பாவம். வெரி இன்ட்ரெஸ்டிங் மகோதயா, ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம். இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருந்தது. இருந்தா இன்ட்ரெஸ்டா இருந்தா சந்தோஷம். எனக்கும் ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மறைக்கப்பட்டது. You must realize one thing, நம்ம கிட்ட இருந்து இத மறைக்கப்பட்டது. இந்த விஷயங்களை வந்து நமக்கு தெரியக்கூடாது அப்படின்னுட்டு அதை வந்து சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணாம இருந்தது. It was intentionally done during independence. It was intentionally done to make sure that we don't learn these things. மகோதயா, பிரிட்டிஷ்கான இந்தியன்ஸ் வந்து இடியட்ஸா இருந்துச்சா அது வந்து we can understand. ஏன்னா அவன் வந்து he was ruling and we were slaves. பட் இந்தியன்ஸ் இந்தியனே ரூல் பண்றப்ப why we should hide all these things? Because Macaulay and the British people were remote controlling our prime minister. Our first prime minister was under remote control from the UK. And they said that you should do what we ask you to do. You don't have to decide yourself what to do. Probably the rulers post-independence were not as intelligent to understand all these things, and they have been simply following. Even before independence, the people were brainwashed and told them that we will give you independence, but you will be under our control. You should study what we want you to study. You should learn what we want you to learn. You should not learn what you feel it is good for you. அந்த மாதிரி ஒரு இருந்தோம் நம்ம. So because of that, that continued for 3 generations of the Nehru family, and we lost all that material. Fortunately because my father taught me these things when I was in school days, and this book was published by Bharati Vidya Bhavan only in 1965, although it was written by Bharati Tirtha Swami in 1918. The British people burnt 17 volumes out of the 18 volumes. Only 1 volume is available now. 17 volumes were simply burnt by the British people. They said you should not publish this, because if Indians study this, they will become very, very intelligent, and it is very difficult for us to rule over. But even then, all these things, அதாவது நம்மளோடது வந்து சதுர்தச வித்யான்னு சொல்றோம். 6 வேதம், அப்புறம் 4 வேதம், 6 அங்கம், 4 உப்பாங்கம் சொல்றோம். அப்ப அதுல இல்லாத நாலேஜ் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றது. அப்ப mathematics forming part of it. No. See, after that, so many other things have developed. So many knowledge has come during the course of this years. ஒரு 10,000 வருஷமா நம்ம இந்தியன்ஸ் வந்து they have developed several formulas and several equations which have been robbed from us, and they are publishing it as if the French scientists or English scientists as for example, Bodhayana Sutram இருக்கு. Bodhayana Sutram was known even during Vedic days. Now we call it as Pythagoras theorem. Pythagoras theorem is nothing but Bodhayana. இப்ப இந்த விஷயத்துல வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபசர் ராமசுப்ரமணியன் அவர் வந்து பாம்பே, Yes, exactly. அவர் வந்து he has done a lot of research.
அது வந்து கேரளால இருக்கக்கூடிய அந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் தான் வந்து இதுல ஜீனியஸ் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும். And they done a lot of books, published lot of books அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி now he is teaching these mathematics அது மாதிரி. Yes, he is teaching and he has produced number of PhDs. Likewise, N. Kannan of he has produced more than 12 PhDs. I am one of those PhDs. I am a student. Field application of எங்க மாதிரி எங்க Shastra University. சாஸ்திரா. Yes, Shastra University. Shastra is having a lot of collections on this Vedic mathematics there. Yes. And he is equally a great scholar. How long it took for you? How long it took for you to take your PhD? To complete your PhD? I joined in 21 March. I completed in 24 August. But basically you are a MTech engineer. I'm Tech in mechanical engineering. It has nothing to do with this. And then you did your MA Sanskrit also? Yes, I did MA Sanskrit in 2011. From Sanskrit, from Shastra. Yes, from Shastra. And after that you did took up your research. Yes. Your research was on? Research, I will share my degree. It is mathematics in Sri Rudram. Rudram இல்லையா அது அந்த அந்த கடைசியில 11வது வருது சமக்கத்துல அதுவா? ஏகாட்சமே அதுவா? ஏகாட்சமே இல்ல இது சமக்கம். நீங்க சொல்றது சமக்கம், ஏகாட்சமே கிடையாது. இது வந்து mathematical analysis of the mantras. Each and every mantras converted into numerical form using Katapayadi, Sankhya Paddhati. We are going to learn that. In this course, we will teach you Katapayadi also. Katapayadi very interesting. The whole converted into numerical form. And we can do that also. பஞ்சமா சஷ்டேஷு சயத்தம் அப்படின்னு சொல்றாங்க மகதி. அது எதுக்கு இப்படி வந்து சொல்லுங்க மகதி? டைம் இருந்ததுன்னா படிச்சு ஞாபகம். மகதியா நாளைக்கு பார்க்கலாம். லேட் ஆகுது. அவங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க சாப்பிடணும் பண்றாரு. ரிஷி வந்தோம்னா நம்ம நிறைய கேள்வி கேட்கலாம். மகதியா நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். 9 மகதியா PM ஆயிடுச்சுங்க. See, it is now 9 PM in Melbourne. நவராத்திரி மகோதயா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. Om Shanti Shanti Shanti. Sri Guru Pyo Namaha. Hari Om. Punarmilamah. ಧನ್ಯವಾದ.